தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மூணாரை சுற்றி பார்க்க போகிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். மூணாரில் பார்த்தீங்க அப்படின்னா 60க்கும் மேற்பட்ட இடம் இருக்குது. பெரும்பாலும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 15 ஸ்பாட்டுக்கு மேலே நம்மளால் சுற்றி பார்த்துருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமான நேரத்தை வீணடிச்சிருப்போம். எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மொத்தம் 5 டைரக்ஷனில் தான் இந்த 60 ஸ்பாட்டுமே அமைஞ்சிருக்கு. ஸோ என்னென்ன டைரக்ஷன் அப்படின்றது நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாட்டுப்பட்டி டேம் வந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸ் வந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அடுத்து மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆனக்குள டேம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 43 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சின்ன கனல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடமுமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும். நம்மளுக்கு அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மாட்டுப்பட்டி டேம்லேருந்து ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருப்போம். ரிப்புள் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஆனக்குளம் டேம் போயிருப்போம். ஆனக்குளம் டேம்லேருந்து சின்ன கனல் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் மாறி மாறி ஒரு இடத்துக்கு போகிறதுனால நமக்கு அதிகமான நேரம் வீணாக போகுது. அதிகமான ஸ்பாட் சுற்றி பார்க்க முடியல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து இந்த 60 இடத்தையுமே எந்தெந்த டேரக்ஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரூட் மேப், எந்தெந்த இடம் எந்தெந்த ரூட்டில் இருக்குது, நம்ம எந்த வழியை போயிட்டு எந்த வழியில் வந்தால் அதிகமான ஸ்பாட் பார்க்க முடியும் அப்படின்றதான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் 5 டைரக்ஷன் சொல்லியிருப்பேன் மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இப்போ என்னென்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உடுமலைப்பேட்டை இல்லை தேனி ரூட், இந்த 2 ரூட்டில் தான் வருவீங்க. இப்போ இந்த 2 ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேனி, போடிநாயக்கனூர், பூப்பாரா வந்து மூணார் பஸ் ஸ்டாண்ட் வரலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உடுமலைப்பேட்டை, மறையூர் வந்து மூணார் பஸ் ஸ்டாண்ட் வரலாம். நெக்ஸ்ட் நீங்கள் கொச்சின் சைடு இருக்கீங்க அப்படின்னா கொச்சின், கோத்தமங்கலம், தொக்குப்பாரா வழியே மூணார் பஸ் ஸ்டாண்ட் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் என்னென்ன ரூட் இருக்குது, என்னென்ன இடம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா மூணார் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே அரௌண்ட் 2.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 ஸ்பாட் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திருமேனி கல்ச்சர் சென்டர் அப்படின்ற ஸ்பாட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா 300 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நான் எம் அப்படின்னு குறிப்பிட்டது எல்லாமே மீட்டரில் குறிப்பிட்டிருப்பேன் அந்த டிஸ்டன்ஸை. அடுத்து கேஎம்ன்றது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டரில் குறிப்பிட்டிருப்பேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே மீட்டர், கிலோமீட்டர் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நான் மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் கால்குலேட் பண்ணி போட்டிருந்திருப்பேன். நீங்கள் இதில் இருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐ கிறிஸ்டி சர்ச் அது பார்த்தீங்க அப்படின்னா 950 மீட்டரில் இருக்குது மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அடுத்து கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தீங்க அப்படின்னா 1.3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து ஆனைக்குளம் ஒயிட் எலிஃபென்ட் வில்லேஜ் டூரிசம் பார்த்தீங்க அப்படின்னா 1.8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து டாடா டீ மியூசியம் பார்த்தீங்க அப்படின்னா 1.9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ரோஸ் கார்டன் பார்த்தீங்க அப்படின்னா 2.1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பாட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டைரக்ஷனில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேனி டு மூணார் பஸ் ஸ்டாண்ட் ரூட். ஸோ நம்ம தேனியிலேருந்து மூணார் பஸ் ஸ்டாண்ட் ரூட்டில் போனோம் என்னென்ன ஸ்பாட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேனியிலேருந்து போடிநாயக்கனூர், பூப்பாரா வழியே நம்ம மூணார் பஸ் ஸ்டாண்ட் போவோம். ஸோ அந்த ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொல்லுமலை டாப் வியூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 31 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து ஜிப்லைன் ஜூரியா நெல்லி 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து சின்ன கனல் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து லாக் ஹட் கேப் வியூ அது பார்த்தீங்க அப்படின்னா 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து சொக்கராமுடி பீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து தேவிக்குளம் லேக் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த போர் ரூட்லேருந்து கொஞ்சம் விலகி போகும். அது வந்து மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து மறையூர் வழியே நீங்கள் மூணார் பஸ் ஸ்டாண்ட் வர்றீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அடுத்து மறையூர் டால்மோன்ஸ்
அது பார்த்திங்க அப்படின்னா 44 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 44 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 43 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இறைச்சில் பாரா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. முனியாரா வியூ பார்த்திங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து கந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 48 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து சாண்டல் வுட் ஃபாரஸ்ட் வியூ பார்த்திங்க அப்படின்னா 36 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து தலையார் டீ எஸ்டேட் கேம்பன் சைட் பார்த்திங்க அப்படின்னா 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து ராஜமலை ஆர் இரவைக்குளம் நேஷனல் பார்க்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து நயமக்காட் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து ஆனமுடி பீக் பார்த்திங்க அப்படின்னா 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குறிப்பிட்ட தூரம் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன டைரக்ஷன்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் மூணார் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க. மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட் அந்த ரூட்டில் போனீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டாப் வியூ பாயிண்ட் அந்த ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் கார்டன் பார்த்தீங்க அப்படின்னா 2.1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஃபோட்டோ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4.2 கிலோமீட்டர். அடுத்து காரமலாகிரி எலிஃபென்ட் பார்க் பார்த்தீங்க அப்படின்னா 5.7 கிலோமீட்டர். காரமலாகிரி பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தீங்க அப்படின்னா 6.1 கிலோமீட்டர். மட்டுப்பட்டி டேம் பார்த்தீங்க அப்படின்னா 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து எக்கோ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12 கிலோமீட்டர். சன்மூன் வேலி போட்டிங் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா 12 கிலோமீட்டர். அடுத்து புல்மேடு எலிஃபென்ட் வியூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 19 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. குந்தலா டேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து எல்லப்பட்டி கிராஸ்லேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பம்போடும் சோலா நேஷனல் பார்க். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மூணார்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் கொடைக்கானலுக்கு வந்து ஒரு ரூட் இருக்கும். ஸோ அந்த ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடைச்சிட்டாங்க. ஸோ அதுதான் எஸ்கேப் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ கேரளா ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா டூரிசம் மாதிரி ஒரு வண்டியிலையும் இல்லை ட்ரெக்கிங் மூலியமாகவும் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 36 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட் ரூட்டில். ஸோ டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட்டுமே ஒரு வியூ பாயிண்ட் தான். அது பார்த்தீங்க அப்படின்னா 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட் டு ஆனக்குளம் ரூட். ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட் டு மணக்குளம் வழியே ஆனக்குளம் போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டீ பிளான்டேஷன் அது வந்து 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வெரிப்பாரா ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. டைகர் கேவ் பார்த்தீங்க அப்படின்னா 27 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மண்குளம் பேம்பு போட் ரைட் அது பார்த்தீங்க அப்படின்னா 36 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து 33 வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து ஆனக்குளம் .com அப்படிங்கிற ஸ்பாட் வந்து 41 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து ஆனக்குளம் செக் டேம் அண்ட் பிரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 43 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு டைரக்ஷன் இருக்குது. அடுத்த டைரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொச்சின் டைரக்ஷன். ஸோ இந்த கொச்சின் டைரக்ஷன் மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தொக்குப்பாரா வழியே கொச்சின் டைரக்ஷன் இந்த ரூட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்பாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாசம் ஹைடல் பார்க் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மூணார் ஃப்ளவர் ஷோ கார்டன் பார்த்தீங்க அப்படின்னா 2.8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து லட்சுமி ஹில்ஸ் ஹாஃப் டே ட்ரெக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 4.8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மூணார் ட்ரெக்கிங் வியூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4.8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து பைப்லைன் வியூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7.1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. செகண்ட் மைல் வியூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8.1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து அட்டுக்கட் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8.5 கிலோமீட்டர். பள்ளிவாசல் மினி ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14 கிலோமீட்டர். அடுத்து போத்தமேடு வியூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9.9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து கலரிகேசத்ரா டெம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து மக்கோஃபா சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மூணார் சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து ஒண்டர் வேலி அட்வென்ச்சர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் அது பார்த்தீங்க அப்படின்னா 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து செங்குளம் டேம் பார்த்தீங்க அப்படின்னா 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பவர் ஹவுஸ் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ரிப்பிள் அட்வென்ச்சர் ஜிப்லைன் பார்த்தீங்க அப்படின்னா 21 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து பைசன் வேலி பார்த்தீங்க அப்படின்னா 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட்டு இந்த ரூட்லேயே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மாறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சின்னமோன் கார்டன் ஸ்பைசஸ் கார்டன் பார்த்திங்க அப்படின்னா 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கொட்டப்பாரா வியூ பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொச்சின் ரூட்லேயே பார்த்திங்க அப்படின்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 42 கிலோமீட்டர் தள்ளி பார்த்திங்க அப்படின்னா வளரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பாட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து இந்த 60க்கும் மேற்பட்ட இருக்கிற ஸ்பாட்ஸு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டேரெக்ஷன் மாறி மாறி போகிறதுனால தான் உங்களால் அதிகமான ஸ்பாட்ஸ் பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இப்போ தேனி வழியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உடுமலைப்பேட்டை வழியே வர மாதிரி ஒரு பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தேனி வழியே ரூட்டில் போய்ட்டு அது வழியே என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் இருக்கோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கொச்சின் ரூட்டில் என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து ஆனக்குளம் ரூட்டில் என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட் அதில் என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக வந்து உடுமலைப்பேட்டை ரூட்டில் வந்து ஸ்பாட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லா ஸ்பாட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களால் சுற்றி பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு 2-3 ட்ரிப் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டீங்க இந்த மாதிரி ரூட்டில் அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து எல்லா ஸ்பாட்ஸுமே நீங்கள் கவர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து எந்தெந்த ஸ்பாட் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி.